தவறானது எது? வேர்ச்சொல். பாருங்க, வேர்ச்சொல்னே சொல்ல, இது ஒரு வேர்ச்சொல் கொஸ்டின். இதில் எது தப்புனா இதான் தப்பு. ஏன் தப்புன்னு பார்க்கலாமா? பெற்றேன் எப்படி பிரிக்கணும்னா பெரு பிளஸ் என்னு பிரிக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிகபட்சம்னு ஒன்று இருக்குது இலக்கணத்தில். நீங்கள் பாருங்கள், 11th பகுபதம் பகாபதத்தில் இந்த பாயிண்ட் வரும். ஆல்ரெடி நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 11th அப்போ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன். பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். அதை இது போல சொல்லுதான், ஒற்று இரட்டிக்கும். பெரு பெற்றுன்னு மாறும். பகுதி எதுதான்? பெருதான். இப்போ பெற்றேன் எனக்கு கிடைச்சிடும். ரூக்குள்ள போயிட்டு இருக்கூட்டலே பெற்றேன் கிடைச்சிடும். அப்போ எது பகுதி? பகுபத வேர் சொல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான 100% சரியான மெத்தட் இதுதான். பகுபதம் பகாபதம் உங்களுக்கு தெரியணும். அதை பிரிச்சிடணும். பிரிச்சா பகுதி வரும். அந்த பகுதி தான் வேர்ச்சொல். அப்போ பகுபதம் பகாபதம் தெரியணும்னா உணர்ச்சி தெரியணும், இந்த வேற்றுமை தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு சொல்ல பிரிக்க முடியும். பிரிச்சுட்டாலே இந்த ஒருமை பன்மையை, இந்த பிழை திருத்தம், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். சரியா? மருண்டனேன், மருள் கரெக்ட். இது எப்படி பிரிக்கலாம்னு பார்க்குமா? மருள் இல்லை இன்னா மாறும். எண் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. சரியா? மருண்டனேன் பாருங்களேன், இல்லை இன்னா மருந்து விகாரம். மருண் வந்துருமா? மருண் இட்டு கூட்டலே, இட்டு கூட்டலாட்டா மருண்ட, இன்னு கூட்டலே நே, நே இன்னு மருண்டனேன். எப்படி சேர்த்தோம்? கரெக்டு தானே? அப்போ மருள் என்பது பகுதி, எண் என்பது தன்மை ஒருமை விகுதி, இட்டு என்பதுனது இறந்த கால இடைநிலை, அன் என்பதுனது சாரியை. அடுத்து தனிந்தது எப்படி பிரிக்கலாம்? தனி ஆ என்பது இங்க சாரியை, தனி பகுதி, தூ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. சரியா? ஸோ இத்து என்பது சந்தி, இது இந்தாமர்ந்து விகாரம். இத்து என்பது இறந்த கால இடைநிலை. தனிந்தது, தனிகிறது, தனியும், தனிந்தது இறந்த காலம் தானே? ஸோ இப்போ எது வேர்ச்சொல்? தனி தான் வேர்ச்சொல். முனிவிலர் வெறுக்க மாட்டார்னு அர்த்தம். முனி கிட்டல் இவ்வு கூட்டல் இல்லு கூட்டல் அர். இந்த இவ் என்பது உடம்பொடுமை சந்தி. சரியா? ஸோ அப்போ முனி பிளஸ் இல்னு வச்சிங்களா நீங்கள்? முனி பிளஸ் இல். அப்போ முனினா அது வெறுப்பு, இல்லைனா இல்லை வெறுக்க மாட்டாருன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீ இன்னும் கூட்டல் ஈயா, இங்கே ஈ இருந்து இங்கே உயிரெழுத்து இருந்தால் இவ்வு தானே வரும். ஸோ அதனால் இது உடம்பொடுமை சந்தி. ஸோ இவ்வு கூட்டலி வி, இல்லை கூட்டலா லா, முனிவிலர். அப்போ எது வேர்ச்சொல்? முனி. ஸோ அப்போ எப்படி வேர்ச்சொல் எடுக்கிறோம் பாருங்க. அப்போ இங்கே என்ன வரணும்? பெருன்னு வரணும்.